ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த சமாதானத்தின் கடவுளே, இந்த காலை வேளைக்காக உமக்கு கோடானு கோடி நன்றி. புதிய நாளன்று அன்புள்ள கடவுளே, வழிபாடில் கலந்து கொள்ள கொடுத்த இந்த வாய்ப்பினைக்காக உமக்கு கோடான கோடி நன்றி. வழிபாடு நிமித்தம் அன்புள்ள கடவுளே, உங்களோடு நாங்கள் திரும்பியும் ஒரு புதிய முறையில் உறவாட இது புதிய ஒரு வாய்ப்பாக இருக்கும்படி கிருபை செய்யுங்கள். படிக்கப்பட்ட 3 பகுதிகளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி. இந்த பகுதிகளுக்குள் அடங்கியிருக்கின்ற உம்முடைய தூய ஞானத்தை ஆசீர்வாதமாக ஏற்றுக்கொள்ளும்படி நீர் மற்றும் தான் நமக்குள் இருந்து, நம்ம மத்தியில் இருந்து, நமக்கு முன்பதாக இருந்து எல்லா விதத்திலும் வழி நடத்தும்படி சமாதானத்தின் கருவாக செயல்பட்ட இயேசுவுடைய இனிய நாமத்தில் மன்றாடுகின்றோம் அன்புள்ள கடவுளே, ஆமீன். இந்த வாய்ப்பினை கொடுத்த உங்களுடைய ஆயர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல திருச்சபையின் மூப்பர்கள் வந்திருக்கின்ற யாவருக்கும் கிறிஸ்து ஆலயம் திருச்சபையின் சார்பாக வணக்கத்தை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். படிக்கப்பட்ட 3 பகுதிகளை குறித்து தியானம் செய்வதற்கு முன்பதாக ஞானஸ்தானத்தில் ஈடுபட்ட 2 வாலிபர்களுக்கு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். பிரியமானவர்களே, நாம் யாவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு என்னவென்றால் பீஸ் அண்ட் கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன், சமாதானம் மற்றும் மோதல் முரண்பாடு, இதை தவிர்த்து தீர்வுகளை காணக்கூடிய ஒரு தலைப்பில் நாங்கள் தியானிக்க இருக்கின்றோம். பிரச்சனைகள் இருந்தாலும் சமாதானத்திற்கு வாய்ப்பு இருக்கின்றது. பிரச்சனை வாழ்க்கையில் ஒரு பங்காய் இருந்தாலும் கூட வாழ்வுக்கு ஆதரவாக தீர்வுகள் இருக்கின்றது. இந்த தீர்வுகளுக்கு அடிப்படை கடவுளுடைய வார்த்தை என்பது இந்த நேரத்தில் நான் உறுதிப்படுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். Irrespective of troubles and turmoils, there is an obvious possibility for peace and living. And the only foundation that we have as disciples of Christ is the Word of God. And I'm humbled to place this truth before you. படிக்கப்பட்ட 3 பகுதிகளை குறித்து தியானம் செய்வதற்கு முன்பதாக சமாதானத்துக்கு ஆதரவு, சமாதானத்துக்கு அடிப்படை, சமாதானத்தின் இறையல் உடைய கருவு என்னவென்றால் the birthplace of shalom or peace in the Bible is nothing but resurrection. உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய செயல்பாடு, உயிர்த்தெழுதல் என்ற ஒரு பக்தி முறை சமாதானத்துக்குரிய ஒரு முறை. இந்த அடிப்படையில் தான் திருச்சபை நிலைத்திருக்கின்றது. திருச்சபைக்குள் பிரச்சனைகள் இருந்தாலும், கிறிஸ்துவ கூட்டங்களில் இந்த பிரச்சனைகள் இருந்தாலும், உயிர்த்தெழுந்த இயேசுவை நாங்கள் வணங்கக்கூடிய ஒரு கூட்டம், நம்பி இருக்கின்ற கூட்டம். ஆகையினால் மரணம் உண்மை, பிரச்சனை உண்மை, அதை மீறி இருக்கின்றது சமாதானம், சமாதானத்தை சார்ந்த வாழ்வு. இதுதான் அடிப்படை. இந்த அடிப்படையில் தான் நாங்கள் படிக்கப்பட்டிருக்கின்ற இந்த 3 பகுதிகளை குறித்து தியானம் செய்ய இருக்கின்றோம். முதலாவதாக, வன்முறை நிறைந்த இந்த உலகத்தில் கற்பனைகளுக்கு வாய்ப்பு மிகவும் குறைவாக இருக்கின்றது. In a violence inflicted societies, there is less possibilities to imagine. இதுதான் நாங்கள் தியானம் செய்யக்கூடிய முதலாம் கருத்து. கற்பனை செய்ய சமூகம் நமக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. சமூகத்துக்கு ஒரு பார்வை இருக்கின்றது,
சமூகத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது. சமூகத்துக்கு பலவிதமான கலாச்சாரங்கள் இருக்கின்றது, பழக்க வழக்கங்கள் இருக்கின்றது. இதை சார்ந்து மற்றும் தான் வாழ்க்கை என்ற ஒரு கற்பித்தலில் நாம் யாவரும் வேரூன்றி ஊறி இருக்கின்றோம். ஆனால் கற்பனை நம் வாழ்க்கையில் பங்காய் இருந்தால் இது அனைத்தையும் தாண்டி யோசிக்க வாய்ப்புகள் இருக்கின்றது. ஏனெனில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சமூகம், கூட்டமானது பிரிந்த ஒரு நிலைமையில் இருக்கின்றது. இதுதான் ஏற்றுக்கொள்கின்ற முதலாம் விஷயம். We have to accept the fact we are fragmented societies. பலவிதமான பிரிவினைகளை குறித்து பேசுவோம், ஆனால் அதுக்கு ஒரு நாள் போராது. அதுக்குரிய அடிப்படைகள் அநேகம், எல்லோருக்கும் தெரிந்திருக்கின்ற உண்மைதான் அது. In fragmented societies we are called to imagine. இயேசு அதை தான் செய்தார். விதிமுறைகள் இருந்தது, சமயம் இருந்தது, கட்டளைகள் இருந்தது, நியாயம் இருந்தது, அன்பு இருந்தது, சமாதானம் இருந்தது. இது அனைத்தும் பேச்சு வகையாக மட்டும்தான் இருந்தது. செயலில் இல்லாத ஒரு சூழலில் இயேசுவானவர் இது அனைத்தையும் செய்ய தொடங்கினார். ஆகையினால் தான் அவருக்கு விபத்துகள், எதிர்ப்புகள், மரணம். பிரியமானவர்களே, படிக்கப்பட்ட முதலாம் பகுதி ஜெனசிஸ் 13:2-12, ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 2 தொடங்கி 12 வரைக்கும். இந்த குறிப்பிட்ட பகுதியில் 2 முக்கியமான நபர்களை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். 2 பேரும் தலைவர்கள் தான். 2 பேரும் ஒரே குடும்பத்தினராக இருந்தாலும் கூட 2 பேரும் 2 கூட்டத்துக்கு தலைவராக இருக்கின்றார்கள். 2 பேரும் செழிப்பாக இருக்கின்றார்கள். 2 பேரை சார்ந்து மக்கள் இருக்கின்றார்கள். இந்த ஒரு சூழலில் இவங்க 2 பேருடைய வேலைக்காரர்கள் மத்தியில் ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, நிலம் சார்ந்த பிரச்சனை, நிலத்தில் மேல் இருக்கக்கூடிய செழிப்பு சார்ந்த பிரச்சனை. இந்த ஒரு பிரச்சனை நிறைந்த சூழலில் அப்ரஹாம் இந்த ஒரு கட்டத்தில் அப்ரஹாமாக அழைக்கப்படாமல் அப்ராமாக அழைக்கப்பட்ட ஒரு நபராக நாங்கள் காண கடமைப்பட்டிருக்கின்றோம். அதாவது 17வது அதிகாரத்தை பார்ப்போமானால், கடவுளுக்கும் யாஹ்வேக்கும், விடுதலை கடவுளுக்கும் அப்ரஹாமுக்கும் ஒரு ஒப்பந்தம், ஒரு உடன்படிக்கை. அந்த நிகழ்ச்சிக்கு முன்பதாக நடந்த ஒரு நிகழ்ச்சி தான் இது. கடவுளோடு உடன்படிக்கையில் ஈடுபடுவதற்கு முன்பதாகவே அப்ராம் என்ற ஒரு நபன் கடவுளை சார்ந்து, கடவுளுக்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து, உலக பிரகாரமான செழிப்புகள் இருந்தாலும் இதை தாண்டிதான் கடவுள் இருக்கின்றார் என்ற ஒரு பக்தியில் வேரூன்றி செயல்பட்டதை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இன்னொரு முக்கியமான செய்தி என்னவென்றால், இந்த ஒரு பகுதியை குறித்து நாங்கள் தியானம் செய்வதற்கு முன்பதாக இந்த குறிப்பிட்ட பகுதியின் அடிப்படை என்னவென்றால், எபிரேயர் புத்தகம் 11வது அதிகாரம், Hebrews chapter 11 verses 8, 9, 10. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8, 9, 10 இந்த 3 வசனங்களை படித்து, ஏனெனில் இது கிறிஸ்துவ கூட்டத்தை சார்ந்த ஒரு வசனம். கிறிஸ்துவ கூட்டம் அந்த காலத்தில், ஆரம்ப காலத்தில் அப்ராமை குறித்து என்ன கருத்து மையப்படுத்தியிருக்கின்றார் என்பது இந்த வசனங்களில் எழுதப்பட்டிருக்கின்றது. அதாவது 8ஆம் வசனத்தை பார்ப்போமானால், அப்ரஹாம் கடவுளால் அழைக்கப்பட்ட ஒரு நபன். அதிலும் மிக குறிப்பாக 10வது வசனத்தை பார்ப்போமானால், indeed he looked forward to the city of solid foundations, of which God is the architect and builder. Of which God is the architect and builder. அதாவது கடவுள் உடைய அடிப்படையில் கட்டப்பட்ட பட்டணத்தையும் நாட்டையும் ஏங்கி கொண்டிருந்த ஒரு நபனாக நாங்கள் அப்ராமை பார்க்க வேண்டும். நினைச்சு பாருங்க, இவர் ஒரு ஊர்ல இருக்காரு, கடவுள் இவரை அழைக்கிறாரு,
இவர் பாட்டுக்கு கீழ்ப்படிஞ்சு போயிடுறாரு. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. எந்த அளவுக்கு அப்ராம் மற்றும் அப்ரஹாம் என்று அழைக்கப்பட்ட ஒரு நபன் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றான் என்று பார்ப்போமானால், தன்னுடைய மகனையும் கூட பலிபீடத்துக்கு மேல் வைக்க கொஞ்சம் கூட தயங்கவில்லை. ஏனெனில் உலக பிரகாரமாக சாதாரண மனிதர்கள் போல் வாழ்க்கையை இவன் பார்க்கவில்லை, செழிப்பை பார்க்கவில்லை. செழிப்பை தாண்டி கடவுளுடைய அடிப்படையில் இருக்கக்கூடிய பொருட்களை இவன் பார்க்கக்கூடிய ஒரு நபனாக இருந்தான். ஆகையினால் மட்டும்தான் அவனுடைய குடும்பத்தை சார்ந்த லாத்தை பார்த்து, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த இடத்தை எடுத்துக்கோ, மிச்ச மீதியை நான் எடுத்துக்கிறேன். லாத் என்ன பண்றாங்க? செழிப்பை பார்க்கிறான், உலக பிரகாரமான சம்பத்தை பார்க்கிறான். பார்த்து யோர்தான் பகுதியை எடுத்துக்கொண்டு அவன் ஒரு பாதையில் செல்கின்றான். அப்ரஹாமோ இந்த செழிப்பை பார்க்கவில்லை, மக்களின் பிரச்சனையை பார்க்கவில்லை, தீர்வை காணக்கூடிய கற்பனையில் ஈடுபட்டான். இந்த கற்பனைக்கு காரணம் அடிப்படை கடவுள். கடவுள் விடுதலை செயல்பாடுகளை செய்வதற்கு முன்பதாகவே இந்த கடவுள் குறித்து எண்ணின ஒரு நபன். பிரியமானவர்களே, பிரச்சனை நிறைந்த நிரம்பின சமூகத்திலும் திருச்சபையிலும் நாங்கள் பிரச்சனையை தாண்டி யோசித்தால் மட்டும்தான் சமாதானம் என்பது நமக்குள் நம்ம மத்தியில் இருக்க வாய்ப்புகள் இருக்கின்றது. If at all we are able to think beyond limitations and fragmentations, only then peace is possible within and peace is possible among us. There is no doubt about it. All that we have to do is imagine. நாங்கள் செய்வது ஒரே ஒரு விஷயம்தான். இந்த சமூகம் கற்றுக் கொடுக்காத ஒரு விஷயம் கற்பனை, கடவுளுடைய அடிப்படையில் கற்பனை. இதே உலகத்தில் இன்னொரு உலகத்தை பார்க்கக்கூடிய ஒரு துணிச்சல். அப்ரஹாம் வாழ்ந்த நாட்களிலே பல உலகத்தை பார்த்த ஒரு நபர். போராட்டங்கள் இருந்தாலும் கூட போராட்ட மத்தியில் பக்தியை வெளிப்படுத்தின ஒரு நபன். இவன்தான் இந்த காலை வேளையில் நமக்கு மாதிரியாக இருக்கின்றான். இரண்டாவதாக படிக்கப்பட்ட இரண்டாம் பகுதி அப்போஸ்தலர்கள் 6ஆம் அதிகாரம் 1 தொடங்கி 6 வரைக்கும். அப்போஸ்தலர்கள் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 6 வரைக்கும். நன்றிமா. 1ஆம் வசனத்தை மட்டும் படியுங்கள். 1ஆம் வசனத்தை திரும்பியும் படியுங்கள். நன்றிமா, நன்றிமா, நன்றி. திருச்சபையில் நடந்த ஒரு நிகழ்ச்சி, ஆதி திருச்சபையில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. ஆண்டவராகிய இயேசுவோடு இணைந்து செயல்பட்ட 12 பேர் இருக்கின்ற பொழுதே பிரச்சனை, பிரிவினை என்பது இருந்திருக்கின்றது. இதுடைய இறையல் மற்றும் புரிதல் என்னவென்றால், பொதுவாக கருதுகிற ஒரு விஷயம் என்னவென்றால், திருச்சபை என்றால் மாதிரியாக இருக்க வேண்டும், திருச்சபை என்றால் பிரச்சனைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் என்று. இதற்கு எதிர்ப்பாக தான் நாங்கள் திருச்சபையை திருமுறையில் பார்க்க இருக்கின்றோம். The common understanding of church is beyond fragmentations and problems. No. What we witness in the Bible is a church which is inflicted with fragmentation, separation and problems. Church is not free from problems. Church has been with problems from the very time of inception. அதுடைய ஆரம்ப நாளில் இருந்து இந்நாள் வரைக்கும் பிரச்சனையோடு தான் இருந்து கொண்டிருக்கின்றது. ஏனெனில் வகை வகையாக திருச்சபைக்குள் மக்கள் வர தொடங்கிட்டார். ஆனா பிரச்சனை என்னவென்றால், திருச்சபைக்குள் வந்து விட்டார்கள், கிறிஸ்துவுடைய சீடர்களாய் விட்டார்கள். இருந்தாலும் கிறிஸ்துவுடைய புரிதல் என்பது வகை வகையாக இருந்தது. கிறிஸ்து என்ற ஒரு அடிப்படை இருந்தாலும் அதுக்கு கீழே இவங்களுடைய தனிப்பட்ட கலாச்சாரம்,
இவங்களுடைய தனிப்பட்ட முரண்பாடுகள் என்பது இருந்திருக்கின்றது. ஆகையினால் தான் அங்க இருக்கின்ற யூத கிறிஸ்தவர்களுக்கும் கிரீக் கிறிஸ்தவர்களுக்கும் பிரச்சனை. என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, யூத கூட்டம் பொதுவா யோசித்த ஒரு விஷயம் என்னவென்றால், இவங்கள் மட்டும்தான் கடவுளால் அழைக்கப்பட்ட ஒரு கூட்டம், இவங்கள் நிமித்தம்தான் முழு உலகத்துக்கே ஆசீர்வாதம் என்று எண்ணினார்கள். இவங்களுடைய கடவுளுடைய வார்த்தைகளை இவங்கள் குறைவாக யோசித்து எண்ணி இவங்கள் சார்ந்து இவங்கள் யோசித்தார்கள். கிரீக்கு கலாச்சாரத்தில் வந்த கிறிஸ்துவர்களை கீழாக பார்த்தார்கள். ஆகையினால்தான் அந்த குறிப்பிட்ட கூட்டத்தில் இருக்கக்கூடிய விதவைகளுக்கு இவங்கள் செய்யக்கூடிய பொறுப்புகளை சரியாக செய்யவில்லை. இந்த ஒரு சூழலில் இந்த 12 பேரும் யார் என்று பார்ப்போமானால் யூதர்கள் தான். இயேசுவோடு இணைந்து செயல்பட்ட 12 பேரும் யூத கூட்டம் தான். ஆனா 12 பேரும் யூத கூட்டத்தில் ஒடுக்கப்பட்டவர்கள். இருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் இவங்களுக்கு கீழே வேற யாராவது இருக்காங்களான்னு பார்த்த ஒரு உண்மை. பொதுவாக அதுதானங்க, எனக்கு மேல 3 பேர் இருக்கிறாங்க, நான் இவங்களுக்கு கீழே இருக்கேன், எனக்கு கீழே யாராவது இருக்காங்களா, ஏன்னா நான் யாருன்னா மெய்க்கல இல்லைங்க. இதுதான், இதே ஒரு கலாச்சாரத்தில் தான் இந்த 12 பேர் உடைய திருச்சபையும் இருந்தது. அந்த ஒரு சூழலில் இவங்க 12 பேரும் கிறிஸ்துவுடைய ஆவியின் ஏவுதலால் முழு திருச்சபையை கூட்டி இந்த பிரச்சனைக்கு தீர்வை நாங்கள் காண வேண்டும் என்று எண்ணி ஒடுக்கப்பட்ட கூட்டத்தில் இருந்து 7 பேரை தேர்ந்தெடுக்கின்றார்கள். பொதுவாக பிரச்சனைக்கு தீர்வை நாங்கள் யோசனை செய்கின்ற பொழுது யார் உயர்ந்த ஒரு நிலைமையில் இருக்கின்றார்களோ அவங்க நிமித்தம் தான் தீர்வுகளை காண்டு இருக்கின்றது இந்த உலகம், இந்த திருச்சபையும் கூட. அப்படித்தானங்க, எல்லா படிச்ச நாங்க, எல்லா தெரிஞ்ச நாங்க, ஒரு குறிப்பிட்ட சாதியிலிருந்து வந்த நாங்க, ஒரு குறிப்பிட்ட இனத்திலிருந்து வந்த நாங்க, ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து வந்த நாங்க, ஒரு குறிப்பிட்ட குடும்பத்திலிருந்து வந்த நாங்க, இந்த மாதிரி திமிரெல்லாம் நமக்குள்ள இருக்கு இல்லைங்களா? அதே போல திமிர்ல தான் வாழ்ந்த ஒரு கூட்டம். இருந்தாலும் இந்த 12 பேர் யூத சார்பாக யோசிக்காமல், எபிரேய கல்ச்சர் அதை சார்ந்து யோசிக்காமல், தாழ்ந்தவர் யார், பாதிக்கப்பட்டவர்கள் யார், அவங்க மத்தியிலிருந்து ஒரு 7 பேரை எடுப்போம். தீர்வுகளை நாங்கள் எண்ணுகின்ற பொழுது பாதிக்கப்பட்டவர்கள் மத்தியில் இருந்துதான் தீர்வுகளை நாங்கள் காண வேண்டும். இதுதான் இரண்டாவது செய்தி. ஏனெனில் பிரச்சனைக்கு காரணமாக இருக்கின்ற நபர்கள் தீர்வுக்கு காரணமாக இருக்க முடியாது. தீர்வுக்கு காரணமாக இருந்தால் பிரச்சனை என்னத்துக்கு அங்க இருந்திருக்கும்? A logical question, isn't it? இரண்டாவது செய்தி என்னவென்றால், திருச்சபை ஒன்றாக இணைந்தது. தன்னுடைய உயர்ந்த ஒரு நிலைமையை விட்டுவிட்டு பாதிக்கப்பட்ட கூட்டத்தில் இருந்து 7 பேரை தேர்ந்தெடுக்க முயற்சி எடுத்தது. அதிலேயும் மிக முக்கியமாக ஸ்டீஃபன் என்ற ஒரு நபனை தேர்ந்தெடுத்தது. இவங்க 7 பேரும் பார்த்தீங்கன்னா கிரீக் கலாச்சாரத்தை சார்ந்தவங்க. கிரீக் பேருங்கெல்லாம் இருக்கு பாருங்க, யாருக்கும் யூத பேர் இல்லை. அந்த அடிப்படையில் தான் நான் சொல்கின்றேன், இவங்க 7 பேரும் தாழ்ந்த ஒடுக்கப்பட்ட ஒரு கூட்டத்தில் இருந்து வந்தவர்கள். தீர்வுகள் இவங்கள் நிமித்தம்தான். தீர்வு எந்த அளவுக்கு இந்த கூட்டத்திலிருந்து இருந்திருக்குன்னா, ஸ்டீஃபன் இயேசு மரித்த பிறகு முதலாம் சாவ் ஸ்டீஃபன் காண இருக்கின்றான். இயேசுக்கு பிறகு யாரு இறந்தாங்க பைபிள்ல? ஸ்டீஃபன் தாங்க. எதற்காக? இயேசுவுடைய சமாதானத்தை பிரச்சாரம் செய்தான், இயேசுவுடைய நியாயத்தை மெய்யப்படுத்த முயற்சி எடுத்தான். சோ திருச்சபையுடைய முடிவு, திருச்சபையுடைய தீர்வு சரியான தீர்வாக இருந்தது. ஏனெனில் அந்த காலத்தில் இருந்த ரோம அதிகாரிக்கு முன்பதாக நின்று, நீதான் என்னுடைய தலைவன் இயேசுவை கொலை செய்தீர் என்ற ஒரு துணிச்சல் இருந்தது. அந்த துணிச்சல் வருவதற்கு காரணம் என்னவென்றால், ஒடுக்கப்பட்ட அந்த நிலைமை. ஒடுக்கப்பட்ட நிலைமையில் இருந்தால் மட்டும்தான் இயேசுவுடைய ஆழமான கருத்துக்களை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். உயர்ந்த ஒரு நிலைமைக்கு போய்விட்டால் இயேசுவை ஒரு ராஜாவாக தான் பார்க்க முடியும். இயேசுவை ஒரு கடவுளின் ஊழியக்காரனாக பார்க்க முடியாது. கடவுள் மனிதன் போல் செயல்பட்டால் என்ற ஒரு உண்மையை ஏற்றுக்கொள்ள முடியாது.
தனிப்பட்ட முறையில் நாங்கள் எல்லோரும் எண்ணி பார்ப்போம். நாங்களும் ஒரு காலகட்டத்தில் பாதிக்கப்பட்டவர்களாய் இருந்திருக்கின்றோம். இப்பொழுதும் மனித குலம் பாதிக்கப்பட்ட ஒரு நிலைமையில் தான் இருந்து கொண்டிருக்கின்றது. இப்படியாப்பட்ட வேளையில், இப்படியாப்பட்ட ஒரு சூழலில் இயேசுவுடைய அடிப்படையில் நாங்கள் யோசனை செய்வோம். ஆதி திருச்சபை எப்படி தன்னுடைய செல்வத்தை விட்டுவிட்டு பாதிக்கப்பட்ட கூட்டத்தின் நிமித்தம் தீர்வை கண்டதோ அதை போல் நாங்களும் தீர்வை காணுவோம். மூன்றாவதாக மத்தேயு சுவிசேஷ நூல் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 - 16 வரைக்கும். இல்லைம்மா, நன்றிங்க. அதாவது 16 வசனம் இருக்கு, படித்தா ரொம்ப நேரம் ஆயிடும். இந்த கதை எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை தான். இந்த சிறிய கதையை நாங்கள் புரிந்து கொள்வதற்கு முன்பதாக 2 அடிப்படை கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒன்று என்னவென்றால், இந்த ஒரு கட்டத்தில் 20ஆம் அதிகாரம் கட்டத்தில் இயேசு எருசலேமுக்கு போய் கொண்டிருக்கின்றான். இயேசுவுக்கு தெரியும் இந்த ஒரு பட்டினம் சமாதானத்தை சார்ந்த ஒரு பட்டினமாக இருந்தாலும் வன்முறையை ஏற்றுக்கொண்ட ஒரு பட்டினம், தீர்க்கதரிசிகளை கொலை செய்த ஒரு இடம். அதே இடத்தில்தான் திருச்சபை இருக்கின்றது, கோவில் இருக்கின்றது. இந்த கோவிலுக்குள் புரட்சிக்கு போய் கொண்டிருக்கின்றான். கடவுளுடைய ஆலயத்தை ஜெப ஆலயமாக மாற்றுவதற்கு போய் கொண்டிருக்கின்றான். அதுடைய பின்னடைவு உங்களுக்கு தெரியும், இயேசுவுக்கு தெரியும். எருசலேமுக்கு போனா நான் இதுதான் செய்ய போறேன், இது செஞ்சா எனக்கு மரணம் நிச்சயம்னு அவருக்கு தெரியும். அந்த ஒரு பயணத்தில் சொல்லக்கூடிய ஒரு கதை இது. இந்த கதைக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்பதாக இருக்கின்ற 19வது அதிகாரத்தை படிக்க வேண்டும். மிகவும் முக்கியமாக 19வது அதிகாரத்தில் 27ஆம் வசனத்தை நாங்கள் பார்ப்போமானால், பேதுருவுடைய ஒரு கேள்வி. பேதுரு என்ன கேட்கிறான்னு பார்த்தீங்கன்னா, then Peter spoke up. எழுந்து, பேதுரு தாங்க ஒரு துணிச்சலோடு எப்பவுமே இருப்பார் எல்லாத்துலேயும். அது தவறுனாகட்டும் சரினாகட்டும் துணிச்சலாக இருப்பார் அவர். அந்த துணிச்சல்ல ஒரு கேள்வியை கேட்கிறார் இயேசுவை பார்த்து. என்னன்ட்டு, you see, we have given up everything to follow you. What will be our lot? நீர் அழைத்தீர், என்னுடைய சமூகத்தை நான் விட்டுவிட்டேன், என்னுடைய இனத்தை விட்டுவிட்டேன், என்னுடைய பொருளாதாரத்தை விட்டுவிட்டேன், என்னுடைய குடும்பத்தை விட்டுவிட்டேன், என்னுடைய வேலையை விட்டுவிட்டேன், எல்லாத்தையும் விட்டு உன்னுடைய புரிதல், உன்னுடைய இறையல், நீர் எண்ணின கடவுளுடைய ராஜ்யம், இதைதான் நான் உள்வாங்கி உன் பின்னால் வந்து கொண்டிருக்கின்றேன். இதற்கு பலனாக எனக்கு என்ன கிடைக்கும்? இந்த கேள்விக்கு பதில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிகவும் அழகாக 2 கட்டத்தில் சொல்கின்றார். இல்லாதாக என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, கவலைப்படாத, எல்லாத்தையும் விட்டு வந்திருக்கல, நான் திரும்பி வரும்போது நான் எப்படி அரசாங்கத்தில் இருப்பேனோ அதே போல நீ அரசாங்கத்தில் இருப்ப. 12 பேரும் அரசாங்கத்தில் இருப்பீங்க. 12 கோத்திரங்களை நியாயம் தீர்க்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருப்பீர்கள். கவலைப்படாதீர்கள். இதுக்கெல்லாம் ஒரு உச்சக்கட்ட உரிமை வேற எதுவுமே இல்லை. கடவுளுக்குள் இருக்கக்கூடிய ஒரு டெமோக்ரசி, ஜனநாயகம். Democracy is not out there. It was not the communists and the socialists who thought about democracy. கடவுள் எண்ணினார். எப்படி? தன்னுடைய சாயலில் தன்னுடைய சிருஷ்டியையும் கூட படைத்தார். So there is some sense of deep rooted democracy in God. இந்த ஒரு ஜனநாயகத்தை தான் இயேசுவானவர் தன்னுடைய சீடர்களுக்கு சொல்கின்றார். நான் மட்டும் ஆட்சியில் இருக்க மாட்டேன், என்னோடு இணைந்து சமமாக 12 கோத்திரம் அந்த கூட்டங்களை நியாய தீர்க்க ஒரு நிலைமையில் இருப்பீர். இருந்தாலும் உன்னுடைய கேள்விக்குள் ஒரு சுயநலம் இருக்கின்றது. இதை நீர் எதிர்க்க வேண்டும். எப்படி? கடைசி வசனத்தை பாருங்கள், 30ஆம் வசனத்தை. ஆமா, அதை படிங்க. 19வது அதிகாரம் 30ஆம் வசனம். முந்தினோர், முன்னால எடுக்கிறவங்க எல்லாரையும் பின்னாடி அனுப்பிடுவாரு கடவுள். பின்னாடி எடுக்கிறவங்க எல்லாரையும் முன்னாடி அனுப்பிடுவாரு.
the reversal of kingdom, the reversal of public, the reversal of democracy. ஒரு புதிய ஆட்சி, மனித குலம் எண்ண முடியாத ஒரு ஆட்சி. அது எப்படி கடைசியில் இருக்கிறவன் முன்பதாக வர முடியும்? ஆனால் கடவுளால் முடியும், கடவுள் செய்வார். இதுதான் கடவுள் எண்ணின நியாயம். இந்த ஒரு வசனத்தை சொன்ன பிறகு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஒரு கதையை சொல்கின்றார். இந்த கதையில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிலத்தின் உரிமையாளர் இருக்கின்றார். இந்த உரிமையாளருக்கு நிலம் இருக்கின்றது. இந்த நிலத்தில் விவசாயம் செய்ய வேலைக்காரர்களை தேடி செல்கின்றார். இந்த கட்டத்தில் அந்த நாட்டின் கலாச்சாரத்தை, அந்த நாட்டின் சமூக சூழலை சொல்ல நான் விருப்பப்படுகின்றேன். இயேசுவானவர் வாழ்ந்த சூழல் மிகவும் கோரமான ஒரு சூழல், மிகவும் கோரமான ஒரு சூழல். ஏனெனில் ரோம அதிகாரிகள் அந்த அளவுக்கு மனிதர்களையும் சிருஷ்டியையும் அடித்து நொறுக்கி பிரித்து ஆட்சி செய்தார்கள். எந்த அளவுக்குன்னா, சந்தை வெறும் பொருளுக்கு மாத்திரம் இருக்கலங்க, மனிதர் விற்பனை செய்யக்கூடிய ஒரு சந்தையும் கூட இருந்தது. இந்த ஒரு காட்சியில் தான் இந்த ஒரு கதையை நாங்கள் இணைத்து பார்க்க வேண்டும். மனிதர்களை விற்பனை செய்யக்கூடிய, ஏன் போர்னால் பாதிக்கப்பட்ட நபர்கள் அங்கே இருந்தார்கள், நிலத்தை பறிக்கப்பட்ட நிலமில்லாத விவசாயிகள் அங்கே இருந்தார்கள், ஆடுகள் இருந்தாலும் மேய்க்க இடமில்லாமல் தவித்துக் கொண்டிருக்கின்ற நபர்கள் இருந்தார்கள், பெண்கள், கணவனை எழுந்த பெண்கள் இருந்தார்கள், அப்பாவையும் தாயையும் எழுந்த பிள்ளைகள் இருந்தார்கள். என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாராவது கூட்டிட்டு போய் அடிமையா வச்சுக்கிட்டு ஒரு வேளை சோறு கொடுத்து அவங்க வீட்டில் வேலை வாய்ப்பு ஏதாவது கொடுப்பாங்கன்ற ஒரு ஏக்கத்தில் மிகவும் தாழ்ந்த, மிகவும் பாதிக்கப்பட்ட ஒரு நிலைமையில் மனிதர்கள் நின்று கொண்டிருப்பார்கள். அந்த சூழலை தான் இயேசு இங்க வர்ணிக்க இருக்கின்றார். எப்படி வர்ணிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஜமானன் போய் பார்க்குறாங்க. காலங்காலத்தில் பார்த்துட்டு ஒரு கூட்டத்தை தேர்ந்தெடுத்து, உங்களுக்கு ₹1 தரேன், என் நிலத்தில் வேலை செய்யுங்க. அதே போல் இன்னும் கொஞ்சம் நேரம் பிறகு திருப்ப போகிறாரு. என்னப்பா இன்னும் ஜனங்க இங்கே நின்றுட்டுருக்கீங்களே, யாரோ கூப்பிடலையா, சரி வாங்க என் நிலத்தில். அந்த மாதிரி 3 பேருக்கு பிறகு 11வது மணி நேரத்திலும் கூட, அதாவது மாலை உடைய கடைசி நேரத்திலும் கூட இந்த ஒரு எஜமானன் வருவான். பொதுவாக எஜமானனுங்க வரமாட்டானுங்க, அடிமையை தான் அனுப்புவாங்க, போய் இன்னும் மற்ற அடிமையை கூட்டுவான்ட்டு. ஆனால் இந்த கதையில் எஜமானன், இதை எதை குறிக்குது என்று பார்ப்போமானால், கடவுளுடைய ராஜ்யத்தை குறிக்கின்றது. அதுதான் 20ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனம். கடவுளுடைய ராஜ்யம் எப்படி இருக்கின்றது? கடவுளே தேடி வருவார். எந்த அளவுக்கு தேடுவார் என்று பார்ப்போமானால், அந்த நாள் முடிவு அடையும் வேளையிலும் கூட யாராவது இருக்கிறாங்களா எதிர்பார்ப்போடு. அந்த எதிர்பார்ப்பை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பார்த்து அந்த கடைசி நேரத்தில் கூட சில வேலைக்காரர்களை அழைத்து சென்று கூலி கொடுக்கும்போது எல்லாருக்குமே சமமாக கொடுக்குறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நியாயமா அது? காலையிலேருந்து ஒருத்தர் வேலை செய்கிறான், 4 மணிக்கு ஒருத்தர் வரான், 5 மணிக்கு கூலி வாங்கும்போது எல்லாருமே சமமாக வாங்குறாங்க. நியாயமா? ஆனால் இயேசுடைய பார்வையில், கடவுளுடைய ராஜ்யத்தின் பார்வையில் இது நியாயம். ஏனெனில் யாரை எடுக்குவாங்க? தெம்பா இருக்கிறவங்கள தான் எடுப்பாங்க, தெம்பா இல்லாதவங்கள விட்டு போயிடுவாங்க. ஆனால் இயேசுடைய பார்வையில் தெம்பற்றவர்கள், உடல் நலன் இல்லாதவர்கள், மிகவும் ஒடுக்கப்பட்டவர்கள், பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடியவர்கள், இவங்களுக்கும் அதே சம்பளம் தான். உங்களுக்கு கொடுத்த வாக்கு அதுதான். அதுதான் அந்த எஜமானன் சொல்கின்றான். உனக்கு நான் என்ன வாக்கு கொடுத்தேன்? ஒரு நாளைக்கு ₹1 கொடுக்குறேன் கொடுத்தனா? இப்போ நீ என்ன யோசிக்கிற? என்னுடைய ஜெனராசிட்டி, என்னுடைய இரக்கத்தின் மகத்துவத்தை நீ தவறாக புரிந்து கொண்டிருக்கின்றாய். நான் இப்படி ஜெனரஸா இருப்பது உனக்கு பிடிக்கவில்லை. ஆனால் என்னுடைய அரசாங்கம் இப்படிதான். பிந்தினோர் முன்பதாக, முன்னால இருக்கிறவங்க பின்னாடி. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தீர்வுகள் இப்படிதான். எதிர்பார்க்காம செயல்படுகின்ற தீர்வுகள் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மையப்படுத்தினார். பிரியமானவர்களே, இந்த கட்டத்தில் ஒரு கடைசி கருத்தை சொல்லி நான் முடித்துக் கொள்ள விருப்பப்படுகின்றேன்.
இந்த 11வது மணி நேரத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபன்தான் ஸ்டீஃபன் என்று நான் நம்புகின்றேன். 12 பேர்ல ஸ்டீஃபன் இருக்குல்லங்க. திருச்சபைக்கு எப்போ தேவையா இருந்ததோ அந்த கடைசி நேரத்தில் ஸ்டீஃபன் என்ற ஒரு நபனை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து கொண்டார். தேர்ந்தெடுத்த பிறகு ஸ்டீஃபனுக்கு கிடைத்த அந்த சமமான பங்கு என்னங்க? இயேசு மரித்த அந்த மரணத்தை ஸ்டீஃபன் மரித்தார். இயேசு கண்ட மரணத்திலும் கூட இயேசு தன்னுடைய பிதாவோடு உறவாட முயற்சி இருக்கின்றது. அதை போல்தான் ஸ்டீவனும் கூட மரண பள்ளத்தாக்கிலும் கூட வானம் பிரிந்து கடவுள் வருவதை, கடவுள் நியாயம் தீர்ப்பதை பார்த்தான். He imagined a world which was impossible. இப்படி துணிந்து வாழ முடியுமா? இப்படி துணிந்து வாழ்ந்தால் மட்டும்தான் கிறிஸ்தவர்களாக வாழ முடியும். இல்லாவிட்டால் கிறிஸ்தவர்கள் போல் தான் வாழ வேண்டும். அதான் மாதிரின்னு சொல்றாங்களே. You know copy watches, you know copy shoes. அப்படிதான் இருக்கணும். ஒரிஜினல் இருக்காது, ஒரிஜினல் மாதிரி. கிறிஸ்தவர்கள் போல தான் நாங்களாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்தவர்களாக மாற முயற்சி எடுப்போம். கிறிஸ்தவர்கள் தான், அதுல கருத்து வேறுபாடு இல்லை. ஆனால் உண்மையான கிறிஸ்தவர்களாக மாற முயற்சி எடுப்போம். உண்மையான, அதாவது ஞானஸ்தானத்தில் கூட ஐயர் நெற்றி மேல் சிலுவை அடையாளத்தை எழுதி ஒரு வசனத்தை சொல்றாங்க. உண்மையான கிறிஸ்துவின் தொண்டராக செயல்பட நீங்களும் நானும் கூட, அவ்வளவுதான். அந்த ஞான ஸ்நானம் என்ற ஒரு அனுபவம் அந்த ஒரு கட்டத்தில் மாத்திரம் இல்லைங்க. வாழ்நாள் முழுவதும் நாளுக்கு நாள் நாங்கள் மனம் மாற்றிக்கொண்டு ஞானத்தில் முழுகி, ஞானத்தின் கருவாயிருக்கின்ற இயேசு கிறிஸ்து அவருடைய அடிப்படைகளில் நடப்பது மற்றும் தான் சமாதானத்துக்கு காரணமாக இருக்கும். உங்களுடைய செழிப்பு என்னுடைய செழிப்பு, உங்களுடைய பதவி என்னுடைய பதவி, உங்களுடைய பணம் என்னுடைய பணம், உங்களுடைய சாதி என்னுடைய சாதி, உங்களுடைய மொழி என்னுடைய மொழி, உங்களுடைய இடம் உங்களுடைய குடும்பம் என்னுடைய இடம், இது எதுவும் இல்லை. இது எல்லா தாண்டி எப்பொழுது யோசிக்க முயற்சி எடுப்போமோ அப்பொழுது மட்டும்தான் திருச்சபைக்குள் சமாதானம், திருச்சபை நிமித்தம் இந்த உலகத்துக்கு சமாதானம். கடவுள் எண்ணின நாள். இதை மையமாக்க துணிச்சலாக இருப்போம். யார் போல? அப்ரஹாம் போல. யார் போல? இயேசுவை போல. யார் போல? ஸ்டீஃபனு போல. கடவுள் மட்டும்தான் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பாராக. ஜெபிப்போம். அன்பு நிறைந்த சமாதானத்தின் கடவுளே, இந்த நாளுக்காக, இந்த வழிபாடுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி. படிக்கப்பட்ட இந்த 3 பகுதிக்குள் அடங்கியிருக்கின்ற அருளையும் ஞானத்தையும் நாங்கள் ஆசீர்வாதமாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். கல் போல பாறை போல உள்ளங்கள் இருந்தாலும் அதையும் ஒடித்து இந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் உணரும்படி கிருபை செய்யுங்கள். உம்முடைய ஞானத்தை ஏற்றுக்கொண்ட நாம் யாவரும் சமாதானத்துக்காக ஏங்க, தீர்வுகளை காண, கற்பனை செய்ய உம்முடைய தூய ஆவியின் நிமித்தம் வழி நடத்துங்கள். மீட்பர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் மன்றாடுகின்றோம் அன்புள்ள கடவுளே.